சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களில் பன்னீர் அபிஷேகம் மிகவும் மனோரமியமானது. மலர்களின் சாரத்தைக் கொண்டு தயாரிக்கப்படும் பன்னீர் தூய்மை மற்றும் நறுமணத்தின் அடையாளமாகும். ஈசனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் மற்றும் பலன்கள் இதோ. 1. மன அமைதி மற்றும் தெளிவு. மென்டல் பீஸ். பன்னீர் அபிஷேகத்தின் மிக முக்கியமான பலன் மன அமைதி ஆகும். இன்றைய காலகட்டத்தில் அதிகப்படியான மன உளைச்சல், பதற்றம், ஸ்ட்ரெஸ் மற்றும் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் ஈசனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது. பன்னீரின் நறுமணம் மற்றும் குளிர்ச்சி அலைபாயும் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்தும். 2. உடல் சூடு தணிதல். பாடி கூலிங். இயற்கையிலேயே பன்னீர் மிகுந்த குளிர்ச்சி தன்மை கொண்டது. உஷ்ண நோய்கள். கோடை காலத்திலோ அல்லது உடல் உஷ்ணம் காரணமாக ஏற்படும் நோய்களாலோ அவதிப்படுபவர்கள் ஈசனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வது அந்த பாதிப்புகளை குறைக்கும் என்பது நம்பிக்கை. இறைவன் அக்னி பிழம்பாக இருப்பதால் அவரை பன்னீரால் குளிர்விப்பது பக்தர்களுக்கு நட்பலன்களை தரும். 3. புத்துணர்ச்சி மற்றும் உற்சாகம். ஃப்ரெஷ்னஸ். பன்னீர் என்பது மலர்களின் சாரம். அது எப்படி தன்னைச் சுற்றியுள்ள இதத்திற்கு நறுமணம் தருகிறதோ அதுபோல நம் வாழ்விலும் புத்துணர்ச்சியும் புதிய உத்வேகமும் கிடைக்க இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது. சோம்பல் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்பட இது உதவும். 4. பன்னீர் அபிஷேகம். பலன்கள் அட்டவணை. அம்சம் கிடைக்கும் பலன் மனம் மன அழுத்தம் நீங்குதல், நிம்மதி அடைதல். உடல் கண் எரிச்சல், உடல் சூடு போன்ற பிரச்சனைகள் நீங்குதல். வாழ்வில் நறுமணம் வீசுவது போன்ற மகிழ்ச்சியான சூழல். தத்துவம். உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கி நறுமணம், பக்தி பரப்புதல். 5. தத்துவார்த்த விளக்கம். ஸ்பிரிச்சுவல் மீனிங். மலர்கள் வாடினாலும் அதன் சாரமான பன்னீர் தனது நறுமணத்தை தக்கவைத்துக் கொள்ளும். அதுபோல மனித உடல் ஒருநாள் மறைந்தாலும் நாம் செய்த நல்ல செயல்களும் நம்மிடமுள்ள இறை பக்தியும் நறுமணம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. சுருக்கமாக, மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்கவும் வாழ்வில் நிம்மதியையும் புத்துணர்ச்சியையும் பெறவும் ஈசனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது.